அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதல்வர் மற்றும் துணை முதல்வர் குறித்து அவதூறாக பேசிய ரங்கராஜ நரசிம்மன் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். மதன், இந்த வழக்கு குறித்த விவரம் என்ன? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவர் தான் ரங்கராஜன் நரசிம்மன். இவர் நமது கோவில்கள் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வருகிறார். இந்த சேனலில் தமிழக முதலமைச்சர், துணை முதல்வர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஜிஆர் உள்ளிட்டோர் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை சைபர் கிரைம் காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். சிறையிலும் அடைக்கப்பட்டார். அதன் பின்னர் தற்போது நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில்தான் தன் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ரங்கராஜன் நரசிம்மன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று காலை நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இவர் மீதான அந்த வழக்கில் தற்போது புலன் விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே இந்த சூழலில் அவருடைய வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது. அப்போது நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகிய ரங்கராஜன் நரசிம்மன் காவல்துறை இந்த வாதத்தை கேட்டு சத்தமாக கோபத்தோடு தன் மீது பழிவாங்கும் நோக்கத்தில் காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்வதாக தெரிவித்தார். அப்போது இதை பார்த்த நீதிபதி அதிர்ச்சி அடைந்து இது சந்தை அல்ல, இது நீதிமன்றம் என்று இது போன்று சத்தமாக பேசக்கூடாது என்று கண்டித்தார். இதைத் தொடர்ந்து தன்னுடைய அந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்ட ரங்கராஜன் நரசிம்மன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாலும் கூட நீதிபதி அவருடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்துள்ளார். அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு புகாரை மேற்கொண்டு விசாரிக்க முகாந்திரம் உள்ளது என்றும் இந்த வழக்கில் விரிவான உத்தரவு பிறகு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்து அவருடைய மனுவை தற்போது தள்ளுபடி செய்துள்ளார். நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.